வணக்கம் நண்பர்களே. 90s கிட்ஸா நீங்கள் நம் திருமணம் ஆகலை. உங்களுக்கு பல வருஷமாக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஜோதிட ரீதியாக பல தோஷங்கள் கழிச்சிட்டோம், பல கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டோம், ஆனால் திருமணம் மட்டும் நான் ஆகலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த கோவில், ஒரு ஸ்தலத்தை பற்றி தான், பரிகார ஸ்தலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இல்லை சார், நாங்கள் ஏகப்பட்ட பரிகாரம் செஞ்சுட்டோம், என்னென்னோ பண்ணி பார்த்துட்டோம், எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டோம், திருமணம் ஆகலை சார், இப்போ மட்டும் புதுசாக என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வெகு சீக்கிரம் நடப்பது நிச்சயம் உறுதி. நான் உங்கள் குப்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட ஆன்மீக ரீதியான பலனையும் எளிய பரிகாரங்களையும் அதற்குண்டான தீர்வையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். புதுசாக வந்த நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 90s கிட்ஸ் அழைக்கப்படக்கூடிய 1990, 91, 92 இந்த வருஷத்தில் பிறந்த பல ஆண்களும் பெண்களும் கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்த திருமணம் ஆகாமல் நம்ம நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜோதிட ரீதியான தோஷங்கள், காரணங்கள், மற்ற பிற காரணங்களால் பாதிக்கப்பட்டு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்க நிறையா பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ பரிகாரம் செஞ்சுருப்பீங்க, பல விஷயங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் திருமணம் மட்டும் நடந்துக்கிறாது. அதாவது ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இதற்கு ஏதாவது வழி, தீர்வு உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்திலையும் நம்ம தீர்வும் பலனும் உண்டு. அதாவது திருமணஞ்சேரி அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாயவரம் கிட்ட, அதாவது கும்பகோணத்துக்கும் மாயவரத்துக்கும் இடையில் திருமணஞ்சேரி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த சிறப்பான ஸ்தலம் இருக்குது. இது ஒரு சிவன் கோயில். அதாவது சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் நடந்த ஸ்தலம். திருமணத்தை நடத்தி வச்சது பிரம்மா, திருமணத்தை உடன் இருந்து மைத்துனராக இருந்தது மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தலம் தான் இந்த திருமணஞ்சேரி. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கல்யாணத்துக்காகவே ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது இந்த கோயில் தான். இந்த கோயில் திருமணத்துக்கு, கல்யாணத்துக்காகவே உள்ள கோவில். சிவபெருமானுக்கே திருமணம் நடந்த கோயில்னா பார்த்துக்குங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தலம் தான். அதாவது முன் ஜென்மத்தில் சிவபெருமானால் சாபம் பெற்று பார்வதி தேவி பசுவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பூலோகத்தில். அந்த பார்வதி தேவிக்கு சாப விமோசனம் கிடைச்சி சிவபெருமான் மகாவிஷ்ணு முன்னிலையில் பிரம்மனால் திருமணம் நடத்தி வைக்கப்பட்ட ஸ்தலம் தான் இந்த திருமணஞ்சேரி என்னும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். இந்த உள்ள சிவனுக்கு திருநாமம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அம்மன் பேர் கோகிலாம்பாள், உத்வாகநாதர்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கல்யாண சுந்தரேஸ்வரர். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கல்யாணமான இடம்னா அப்போ எவ்வளவு சக்தி வாய்ந்த இடம்னு யோசிச்சு பாருங்க. இந்த திருமணத்துக்கு பல தோஷங்களை, பாவங்களை தீர்க்கக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். தினமும் லட்சக்கணக்கான பேர் திருமண தம்பதிகளாக இங்கே வருவாங்க. பல லட்சக்கணக்கான பேர் திருமணத்துக்காக வந்து பரிகாரம் செய்வாங்க. சரி சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த கோவிலுக்கு போனால் போதும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கோ இந்த கோவிலுக்கு சென்று அங்கே பரிகாரம் செய்யணும். அதாவது சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை செய்து மனம் முருகி வழிபட்டுட்டு வரணும். அங்கே உங்களுக்கு ஒரு மாலை கொடுப்பாங்க, அந்த மாலையை அணிஞ்சு வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணணும். எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து சர்க்கரை, உப்பு சேர்க்காமல் தண்ணியில் கலந்து தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு வரணும். நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரம், அதாவது நீங்கள் பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்து 3 அல்லது 6 மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் ஆகிறது, நிச்சயமாகிறது உறுதி. இது கண்கூட நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்னை கிழமை தான் போகணும், சுபமுகூர்த்த தேதியில் தான் போகணும், நல்ல நாளில் தான் போகணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. இதுக்கு ராகு காலமோ, யமகண்டமோ, நல்ல நாளோ, கெட்ட நாளோ எந்த கணக்கும் இந்த கோவிலுக்கு கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக போகலாம். போயிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த பிறகு தம்பதி சமேதரா, அதாவது திருமணம் அன்னைக்கு
மாலையோட புது பெண்ணும் மாப்பிள்ளையும் இந்த ஸ்தலத்துக்கு மறுபடியும் போய் அர்ச்சனை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வரணும். இந்த திருமணஞ்சேரிங்கிறது சாதாரண ஸ்தலம் இல்லை, மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தலம். அதனால் திருமணம் ஆகாமல் தடைப்பட்டு இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த திருமணஞ்சேரி கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வந்து விரைவில் திருமணம் செய்து வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஸ்தலம் கும்பகோணத்துக்கும் மாயவரத்துக்கும் இடையில், கும்பகோணத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் மாயவரத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. அருமையான சக்தி வாய்ந்த ஸ்தலம். நேயர்கள் நண்பர்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் குழந்தை இல்லாதவங்களும் இங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு தான் குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம். நேயர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், குறிப்பாக முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.